சுடும் ஆயுதங்களுக்கு தடை விதிக்க ஜோ பைடன் திட்டம். தடுப்பூசி போடாத வெளிநாட்டு பயணிகளுக்கான கட்டுப்பாட்டினை அகற்றியது தென்கொரியா. யுக்ரைனில் 20 விழுக்காடு இடங்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ளப் போகும் குஜராத் பெண் 24 மணி நேரத்தில் 765 முறை பஞ்சி ஜம்பிங் செய்து பிரான்ஸ் ஆடவர் உலக சாதனை. வணக்கம். இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். அமெரிக்காவில் அண்மைய காலமாக நடைபெற்று வரும் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் ஒரு பாவமும் அறியாத குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்படுவது கவலையளிக்கும் வகையில் இருப்பதால் துப்பாக்கி உட்பட சுடும் ஆயுதங்களுக்கு தடை விதிக்கும்படி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிபர் ஜோ பைடன் கோரிக்கை விடுத்துள்ளார். டெக்சஸில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் துப்பாக்கிக்காரன் ஒருவன் நடத்திய தாக்குதலில் 18 குழந்தைகளும் 2 ஆசிரியர்களும் உயிரிழந்தனர். ஓக்லஹோமாவில் மருத்துவ கட்டிடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, நியூயார்க் பஃபேலோவில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார். துப்பாக்கி கலாச்சாரத்தினால் தொடரும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு துப்பாக்கியை தடை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டதாக வெள்ளை மாளிகையில் மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜோ பைடன் தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி போடாத வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கான கட்டுப்பாட்டினை தென்கொரியா அகற்றியிருக்கின்றது. அவர்களை தனிமைப்படுத்தி வைக்கும் கட்டுப்பாடு ஜூன் 8ஆம் தேதி முதல் அகற்றப்படுவதாக அந்நாட்டு பிரதமர் ஹன் டக்-சோ தெரிவித்தார். எனினும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தென்கொரியாவிற்குள் நுழைவதற்கு முன்பாக 72 மணி நேரத்திற்கு முன்பாக PCR கோவிட் பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும். காஷ்மீரில் இந்திய வங்கியின் நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்டார். விஜயகுமார் என அடையாளம் கூறப்பட்ட அந்த வங்கி நிர்வாகி ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் ராஜஸ்தானிலிருந்து காஷ்மீருக்கு பணி நிமித்தமாக மாறி வந்தார். குல்காம் வட்டாரத்தில் அவர் தமது அலுவலகத்தில் இருந்தபோது காஷ்மீர் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக கூறப்பட்டது. விஜயகுமாரை தாங்கள் சுட்டுக் கொன்றதாக காஷ்மீர் பிரிவினைவாத இயக்கங்களின் ஒன்று கூறிக்கொண்டது. கடந்த வாரம் காஷ்மீர் தீவிரவாதிகள் கடமையில் இல்லாத 3 போலீஸ்காரர்கள் மற்றும் தொலைக்காட்சி நடிகை ஒருவரையும் படுகொலை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Make a switch to bio-free period panties. Organic cotton panties that are washable and reusable. Wash, wear, reuse. வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்காக பாலாடை கட்டிகள், வைன் போன்றவற்றிற்கு இலங்கை அரசாங்கம் கூடுதல் இறக்குமதி வரியை விதித்துள்ளது. அந்நாட்டில் மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அந்நிய செலவாணி கையிருப்பை தொடர்ந்து நிலைநாட்டும் பொருட்டு இறக்குமதி பொருட்களுக்கு வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சர் அறிவித்துள்ளது. சுமார் 369 பொருட்களின் இறக்குமதி பொருட்களுக்கு வழங்கப்பட்ட லைசன்ஸ்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தயிர், பழங்கள், மதுபானங்கள் மற்றும் மின்சார பொருட்களுக்கும் 2 மடங்கு வரி உயர்த்தப்பட்டுள்ளது. பஞ்சி ஜம்பிங் எனப்படும் உடலில் வெறும் ஒரு கயிறை மட்டுமே கட்டிக்கொண்டு மிக உயரமான இடத்திலிருந்து ஒருமுறை குதிப்பதற்கே ஒருவருக்கு அதிகம் தைரியம் வேண்டும். ஆனால் 44 வயதான பிரான்ஸ் நாட்டு ஆடவரான பிரான்சுவா மேரி என்பவர் 24 மணி நேரத்தில் 765 முறை பஞ்சி ஜம்பிங் செய்து உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கின்றார். அவர் 2017இல் 430 முறை பஞ்சி ஜம்பிங் செய்து கிண்ண சாதனை படைத்த நியூசிலாந்து ஆடவரின் உலக சாதனையையும் முறியடித்திருக்கின்றார். தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ளும் நடைமுறை மேற்கத்திய நாடுகளில் அண்மைய காலமாகவே பிரபலமாகி வருகின்றது. தற்போது அந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்தியாவிற்குள்ளும் நுழைந்திருக்கின்றது. ஷாமா பிண்டு என்பவர் குஜராத் வடோதராவில் கோயிலில் இந்திய பாரம்பரிய முறைப்படி ஜூன் 11ஆம் தேதி தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். அதன் தொடர்பான திருமண அழைப்பிதழ் வெளியாகி இருக்கும் நிலையில் இந்தியாவில் நடைபெறும் முதல் சுய திருமண நிகழ்வு அதுவாகும் என கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்பவர்கள் தன்னையேதான் அதிகம் நேசிப்பதை காரணமாக முன்வைக்கின்றனர். இவ்வேளையில் ஒவ்வொருவரும் தங்களை நேசிப்பது அவசியமாகும். ஆனால் அதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டியதில்லை. இருவர் ஒன்றிணைவதே திருமணம் என அந்த சுய திருமணத்தை எதிர்ப்பவர்கள் கூறியிருக்கின்றனர். பிரேசிலில் கடுமையான மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடரினால் மாண்டவர்களின் எண்ணிக்கை 126ஆக உயர்ந்தது.
மேலும் 2 காணவில்லை என அறிவிக்கப்பட்டது. மோப்ப நாய்களின் உதவியோடு காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரிசிஃபே என்னும் இடத்தில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட நிலச்சரிவினால் பல வீடுகள் புதையுண்டன. இதனால் 9302 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். பிரேசில் நாட்டின் வரலாற்றில் மோசமான வெள்ளம் இப்போது ஏற்பட்டுள்ளதால் பல நகரங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் ஆக கடைசியாக விஸ்கான்சன் பகுதியில் கல்லறையில் இறுதிச் சடங்கின் போது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இறந்தவருக்காக கல்லறையில் கூடி மக்கள் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்த போது அந்த எதிர்பாரா சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த இறுதிச் சடங்கின் போது கூட்டத்தினரை நோக்கி 20-30 முறை சுடப்பட்டதாகவும் அதில் 2 காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுவரை அந்த சம்பவம் தொடர்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை. யுக்ரைனின் 20 விழுக்காடு பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். நாட்டின் 1/5 பகுதி இப்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து கிரைமியா தீபகற்பம் மற்றும் ரஷ்யா ஆதரவிலான பிரிவினைவாதிகளின் இடங்களும் அதன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். லுக்சம்பர்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றிய போது யுக்ரைன் தலைவர் இதனை தெரிவித்தார். டொன்பாஸ் வட்டாரத்தில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினர் அங்கு கிராமடோஸ்க் வட்டாரத்தில் நிர்வாக மையத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். தற்போது நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் மற்றும் லுக்சம்பர்க் ஆகிய நாடுகளின் பரப்பளவுக்கு இணையாக பகுதிகளை இப்போது ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது. இது தவிர யுக்ரைனில் 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதிகளில் நில வெடியையும் ரஷ்யா பதித்து வைத்துள்ளது என ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். துருக்கி இனி துருக்கியே என அழைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையை ஐநா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாட்டை உருமாற்றும் ஒரு முயற்சியாக அந்த பெயர் மாற்றத்திற்கு அந்நாட்டு அதிபர் ரெசிப் தாயிப் எர்டோவான் பரிந்துரைத்திருந்தார். தற்போது அந்த பெயர் மாற்றத்தை அடுத்து இனி துருக்கியில் தயாரிக்கப்படும் பொருட்கள் துருக்கியேயில் தயாரிக்கப்பட்டவை என அறியப்படும். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.